வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 2வது பருவத்தில் குடிமையியல் பகுதியில் ஊடகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து தான் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த பாடத்திலிருந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு 17 கேள்வியை கொண்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை தாண்டி கேள்வி எடுக்க முடியலைங்க. கேள்வியே ஆக்சுவலாக இந்த பாடத்தில் இல்லை, இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் இந்த பாடத்துலேருந்துலாம் கேள்வி வருமானு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணால் டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். ஏன்னா போன குரூப் 4 கிடையாது, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல் 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், 7ஆம் வகுப்பு, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கொஷினை கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி வேணால் கேள்வியை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? அதனால் நம்ம இந்த பாடத்தை கேள்வி பதிலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, பெரிய அளவுக்கெல்லாம் கண்டென்ட் கிடையாது. ஸோ என்னங்கிறத நீங்கள் வாட்ச் வச்சுக்கோங்க போதும். சரி, ஓகே, நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரெடியா? கேள்வியை கேட்கலாங்களா? கேட்ட உடனே ஆன்சரை கமெண்ட்டில் வேகமாக போடணும். லைவ் சாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் ஆன்சரை போட்டுகிட்டே வாங்க வேகமாக. சரி, ஓகே. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 3வது பருவம் பெண்கள் மேம்பாடுன்னு ஒரு பாடம் இருக்குங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடம். அந்த பாடத்தை நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோவில் டெஸ்ட்டு நடக்கும். சரி, ஓகே. இன்றைய கொஷின்ஸை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? என்ன குமார், இது எல்லாத்தையும் கேள்வி எடுத்துகிட்டு வந்துக்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இதை தாண்டி கேள்வி எடுக்க முடியலைங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜொகன்ஸ் குட்டன்பர்க். இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். அச்சு எந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு எது? அச்சு எந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு எது? விடையை பார்க்கலாங்களா? 1453 கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுவது எது? ஜனநாயகத்துடைய 4வது தூண் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை ஊடகம். ஊடகம் என்பது 4வது தூண். அடுத்த வினா பாருங்கள். அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வானொலியை பற்றி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்டது, எப்போ பேரை மாற்றம் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வானொலியை பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936 ஆரம்பிச்சிருக்காங்க. 1936. அடுத்த வினா பாருங்கள். அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? அகில இந்திய வானொலியை ஆகாசவாணின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க? இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? 1956 பேரை மாற்றிட்டாங்க. 36 ஆரம்பித்தாங்க. சரியாக 20 வருஷம் கழித்து 1956 ஆகாசவாணின்னு பேரை மாற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். டெமோக்ரஸி என்பது எந்த மொழிச்சொல்? டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேசி அப்படின்னா அதிகாரம். இது எந்த மொழிச்சொல்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கிரேக்க மொழிச்சொல். டெமோக்ரஸி என்பது கிரேக்க மொழிச்சொல். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? அச்சு ஊடகம்னு ஒன்று இருக்குது. என்னது? பிரிண்டிங் பண்ணுறதெல்லாம் அச்சு ஊடகங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் செய்தித்தாள் தான் பிரிண்டிங் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் அச்சு ஊடகம். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றில் டேஸ், இங்கே டேஸ் வந்திருக்கணும், வராமுட்டுருச்சு. டேஸ் என்பது ஒளிபரப்பு ஊடகம். எது ஒளிபரப்பு ஊடகம்? இந்த ஒளினா என்னங்க? இந்த ஒளினா சவுண்டு. அப்போ ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. வானொலி தான் ஒளிபரப்பு ஊடகம். அடுத்த வினா பாருங்க. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது? உலகத்தை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். விடையை பார்க்கலாங்களா? விடை தொலைக்காட்சி என்பது சரி, தொலைக்காட்சி. அடுத்த வினா பாருங்க. வெகுஜன ஊடகம் என்பது என்ன? வெகுஜன ஊடகம் நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஊடகம்.
விடையை பார்க்கலாங்களா? கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ படிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே வரும். படிக்க ஆரம்பித்தா வெற்றி பெறணுங்கிற வெறி வந்துடும். ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் ஆன்சரை போடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? வானொலி மற்றும் தொலைக்காட்சி இரண்டும் சேர்ந்து தான் வெகுஜன ஊடகம். அடுத்த வினா பாருங்கள். ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? இதெல்லாமே புக் பேக் கேள்விங்க. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? நடுநிலையான தகவல்களை தருவதற்காக. அடுத்த வினா பாருங்கள். பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். பொருத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு வந்து பெண்கள் மேம்பாடு, படித்து விட்டு வந்து விடுங்கள். உங்கள்கிட்ட புத்தகம் இல்லைன்னா கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். புத்தகத்தின் பக்கங்களை எடுத்து அப்படி போட்டுருவேன். அதை பார்த்தும் படித்து விட்டு வந்து விடுங்கள். இல்லைன்னா நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதன் வழியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? குறு அளவிலான ஊடகம் என்பது கருத்தரங்கு. சமூக ஊடகம் என்பது முகநூல். அச்சு ஊடகம் என்பது சுவரொட்டிகள். இணைய ஊடகம் என்பது கூகுள் இணையம். ஒளிபரப்பு ஊடகம் என்பது திரைப்படங்கள். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. காரணம்: தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதிலும் கல்வி அறிவு ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. ஸோ 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். மக்களின் பல்கலைக்கழகம், பொதுமக்களின் பாதுகாவலன் யாருங்க? ஊடகம்தான். இதற்கான விடை என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை: கூற்று சரி, காரணம் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க. தவறான ஒன்றை கண்டுபிடிக்கவும். கீழே இருக்கிற 5ல் ஏதோ ஒன்று மட்டும் வேறு கேட்டகிரி. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 5ல் வேறு ஒன்று மட்டும் பொருந்தாதது. விடையை பார்க்கலாங்களா? செய்தித்தாள் என்பது அச்சு ஊடகம், நாளிதழ் அச்சு ஊடகம், அறிக்கை என்பதும் அச்சு ஊடகம், சுவரொட்டியும் அச்சு ஊடகம், கீச்சகம் என்பது இணைய ஊடகம், அந்த கேட்டகரியில் வரும். மின்னணு ஊடகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானதா தவறானதா? நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்வில் இப்படியும் கேள்வி வரும். சரியா தவறா அப்படியும் கேட்பாங்க. நாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். இது கரெக்டு. ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். இதுவும் கரெக்டு. ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவும் கரெக்டு. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்னா தவறு. ஊடகத்திற்கு சமூக பொறுப்பு இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அ, ஆ, இ இந்த 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். வீடியோவை முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாமா? பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலைச்சொற்கள். கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், வாட்ஸ்அப் அப்படின்னா கட்செவின்னு சொல்லலாம், புலனம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னா படவரி. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் இதை வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க. படவரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கூட படவரின்னா என்னன்னு தெரியலையேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இன்ஸ்டாகிராமுக்கு பேர் தான் படவரி. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். அடுத்து 17வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சொற்களஞ்சியம். கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோவாக வந்துவிடும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஒளிபரப்பு அப்படின்னா போட்காஸ்ட்டு, சமகாலத்தில் அப்படின்னா கண்டெம்பரரி, அடுத்து நெறிமுறைகள்னால் எத்திக்ஸு, நடுநிலையானனா அம்பையஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை முடித்து விட்டோம்.
இந்த பாடத்தில் கண்டென்ட்டே இல்லை, கண்டென்ட் இல்லாத ஒரு பாடத்தையே கண்டென்ட்டாக மாற்றி முடித்திருக்கோன்னா பாருங்களேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் லைவில் டெஸ்ட் நடக்கும். லைவ்னா யூடியூப்பில் வீடியோவில். சரி, ஓகே, நாளை வீடியோவில் சந்திக்கலாமா? அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நானும் சென்று வருகிறேன். நன்றி.